ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு திஸ் வித் ரமுக். நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வச்சுட்டு நம்மளால் ஏதாச்சும் தீம்ஸ் ஃபைன் பண்ண முடியுதா, இல்லை வந்து காமன் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அதுக்கப்புறம் நம்மளோட ரிசர்ச் கொஸ்டின்ஸ் அண்ட் ஹைபோதசிஸை டெஸ்ட் பண்ண முடியுதா, ரிசர்ச் கொஸ்டினுக்கு ஆன்சர் அண்ட் நம்ம ஹைபோதசிஸை டெஸ்ட் பண்ண முடியுதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சில ஸ்டெப்ஸ் இருக்குது டேட்டா அனாலிசிஸ்க்கு. ஸோ அதுதான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்கனைஸ் த டேட்டா. ஸோ சிம்பிளாக எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு யூசர் இன்டர்வியூஸ் நிறைய டேட்டா டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான். ஸோ இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு காமன் பேட்டர்ன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். தீம்ஸாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு சிமிலர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆர்கனைஸ் பண்ணதை ஒரு கிராஃபாவோ இல்லை சம்மரைஸ் பண்ணியோ அப்படியும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சார்ட்ஸ் மூலமாகவோ ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இன்னுமே ஆர்கனைஸுங்கிறது இது எல்லாமே வரும். ஸோ ஒரு கிராஃப் மூலமாக கம்பேரிசன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சார்ட் மாதிரி இருக்கலாம், ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னுமே பெட்டரான இது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன், க்ளீன் பண்ணணும். எப்படி சொல்லணும்னா, க்ளீன் இந்த சென்ஸ் எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டாய் ஷாப் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவோமே. ஸோ ஃபஸ்ட் வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சு இன்டர்வியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டாய்ஸ் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இமேஜினேஷனில் வச்சுக்கிட்டோம்னா, ஸோ அந்த டெஸ்ட் பண்ணதை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு டிஸ்பேன்சி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கா, இந்த பாயிண்ட்டுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன், A to Bயில் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கா அப்படின்னா அந்த எரர்ஸ் என்னென்னு ஃபைன் பண்ணுவாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஏதாச்சும் ஃபில் பண்ண முடியுமா, ப்ராப்பரான டேட்டாஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட வேலிடேஷன் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ க்ளீன் பண்ணி டிஸ்பேன்சி ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரியான ஒரு கண்டினியூவேஷன் இல்லாத விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிப்ஸ் செகண்ட் ஒன். ஓகே, அதுக்கடுத்து இப்போ நம்மள்ட்ட ஒரு க்ளீன் டேட்டா இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ சிம்பிளாக என்னென்னா, தீம்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தீம்ஸாக இருக்கலாம், பேட்டர்ன்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு செக் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். ஸோ மெயினாக எப்படி இருக்குன்னா, ஸோ எல்லா சில்ட்ரன்ஸும் யூஸ் பண்ண டேட்டாஸ் நம்மள்ட்ட இருக்கும். அந்த டாய்ஸ் யூஸ் பண்ண டேட்டா ஏதாச்சும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கா, ஸோ அவங்க எல்லாருமே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இந்த இடத்துல டிஸ்மேண்டில். ஸோ நம்மளோட டாய் கிட்டத்தட்ட எப்படி இருக்கலாம்னா லீகோஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ மேபி கனெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கணும். ஸோ தீம்ஸாக இருக்கலாம், பேட்டர்ன்ஸாக இருக்கலாம். அண்ட் இது ஓவரால் டேட்டா வந்து நமக்கு ஒரு இன்சைட்ஸ் கொடுக்கும். விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை இந்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் மெயினாக என்னென்னா, காமனான விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். ஸோ இந்த ரெண்டையுமே வச்சு மறுபடியும் டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதா இருக்கலாம், நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணுறதா இருக்கும். ஸோ ஓவரால் இவ்வளோ கிடச்சிருக்கு, ஓவராலாக இந்த மாதிரி இருக்குது, ஸோ இவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ சில்ட்ரன்ஸ் வந்திருக்காங்க. நம்ம ட்ராய் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 100 சில்ட்ரன்ஸை வச்சு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். 100ல் 50 பேருக்கு இந்த மாதிரி இருக்குது, 50 பேர் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்பர்ஸ் மூலமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கலாம், இன்சைட்ஸாக இருக்கலாம், காமன் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணுற விதமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டேட்டா அனலைசிஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து இது இன்டர் ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கிறது மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்க்ளூஷன்ஸை கொண்டு வரணும் இப்போ வரைக்கும் கிடைச்ச டேட்டா வச்சு. ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்யூஷன் அப்படின்னா, ஸோ நம்ம டாய் மேக்கிங் கம்பெனிக்கே வருவோம். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ கனெக்ஷன்ஸ் மேபி டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ இந்த லிகோஸ் டாய் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான சேம் எலமெண்ட்ஸை வச்சு டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சுன்னா, ஸோ இது ஒரு எஜுகேஷ்னல் டாயாக கன்சிடர் பண்ணி, ஸோ இது ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டர்பிரேட்டாக கொண்டு வரும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிசர்ச்சோட டேட்டா ஃபைண்டிங்ஸ்க்கு ஒரு மேக் சென்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, ஓகே இதுக்கு இது மேக் சென்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். ஸோ இந்த ட்ராயிங்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்ப்போம். ஸோ தட் இஸ் எபிசோட் 9. Thanks for watching. Have a nice day. See you in the next video. Bye. Take care.